நமக்கு மகிமையான காரியம், the power of the cross, வல்லமையான காரியம். இதோ கிட்டு போறவர்களுக்கு இது பைத்தியக்காரத்தனமா இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்படுற நமக்கோ அது தேவனுடைய வல்லமை. The cross is the power of God. The cross is the wisdom of God, the grace of God, the justice of God, the love of God. தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாவ மன்னிப்பு, தேவனுடைய வல்லமை சிலுவையில நாங்கள் காணுகிறோம். இதோ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், நமக்கு சிலுவை மேன்மையான காரியம். For us the cross is a mighty thing. The cross is our identity. கிறிஸ்தவர்களுக்கு சிலுவை ஒரு மாதிரியாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு வேதத்தில் பார்ப்போம். The cross is also the glory of God. இதோ இந்த சிலுவை தேவனுடைய மகிமையான காரியங்கள் வெளிப்பட்டிருக்கிறது. In the cross God's glory is exhibited. இது சிலுவையிலே தேவனுடைய மகிமை நமக்கு தெரியப்படுத்துகிறார். தேவன் அவருடைய மகிமையை சிலுவையிலே காண்பித்திருக்கிறார். இதோ சாதாரணமான மனுஷன் சிலுவையில பார்க்கும்போது it is a shameful thing. The Bible also says, cursed is the one who hangs on the cross. It is a shameful thing. சிலுவையில தொங்கப்பட்டிருக்கிறவங்க அவமானத்துக்குரிய காரியம், சபிக்கப்பட்ட காரியம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதோ சிலுவையில தேவனுடைய மகிமையை நாங்கள் காணுகிறோம். We see the glory of God in the cross. இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல 3 விஷயத்துல ஒரு விஷயம், இதோ என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு காண்பிப்பேன், என்னுடைய பிரசன்னத்தை நான் உணரச் செய்வேன், நான் உங்களை நடத்துவேன். I will lead you, I will show you my glory, and I will let you feel my presence. So தொடர்ந்து நாங்கள் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை குறித்து நாங்கள் தியானிப்போம். Let us devote our heart and mind to study the glory of God. கிறிஸ்து மரித்து போவதற்கு முன்பதாக அவர் செய்த எல்லா அற்புதத்திலே மிக மேன்மையான அற்புதத்தை அவர் செய்தார். லாசரை அவர் மரித்தோரிலிருந்து அவர் மறுபடியும் எழுதச் செய்தார். The Lord had raised Lazarus from the dead. யோவான் 11 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இதோ யோவான் 11:3 யாராவது வாசிங்க. யோவான் 11:3. ஆண்டவரே, நீ ஸ்நேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று மார்த்தாலும் மரியாளும் அவங்க தேவனுக்கு ஒரு செய்தியை கொடுத்தாங்க. They came and told Jesus, this man whom you love is sick. இதை கிறிஸ்து கேட்டவுடனே அவர் சொல்றார், இந்த சிக்னஸ் இது மரணத்துக்குரியதில்லை, இது தேவனுடைய மகிமைக்கான காரியம். இதுல தேவகுமாரன் மகிமைப்படுவதாக. Let the Son of God be glorified in this sickness. This sickness is not unto death, but for the glory of God. இந்த செய்தி கேட்டவுடனே நாங்கள் தொடர்ந்து இதில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இந்த இடத்திலேயே 2 நாள் அங்கே தங்கிடுறாங்க. 6வது வசனம் யாராவது வாசிங்க. John chapter 11 verse 6. நார்மலா இப்போ கடவுளுக்கு வந்த செய்தியில அவர் என்ன செய்திருக்கணும்? As he heard the news that Lazarus is sick, அப்பொழுது அந்த செய்தி கேட்ட உடனே கிறிஸ்து அங்கிருந்து போயிருக்கணும். ஏன்னா அவர் எல்லா இடத்திலையும் ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார். So ideally Jesus had to go to meet Lazarus. ஆனா இந்த செய்தி கேட்ட உடனே வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து அவர் இருக்கிற இடத்துல 2 நாள் அவர் அங்கே தங்கிட்டாங்க. Jesus stayed in that place for 2 days. எதற்காக இவர் அங்கே தங்கிவிட்டார்? Why did Jesus stay there? He stayed there that Lazarus will die. Lazarus மரித்து போகும்படியாய் தேவன் இதே இடத்துல அவர் தாமதமாய் அவர் அங்கே இருந்தார். இதோ ஒரு செய்தி வருது, இவருக்கு சுகம் இல்லை, ஆண்டவரே இவருக்கு சுகம் இல்லை என்று வரும்போது they are expecting that Jesus will go and he
heal him. இதோ இவர் கடவுள் போய் அங்கே சுகம் கொடுக்கும்படியாய் மார்த்தாளும் மரியாளும் காத்துக்கிறாங்க. இந்த செய்தி கேட்டவனே வேதம் சொல்லுது கிறிஸ்து அங்கே 2 நாள் தங்கிட்டாங்க. அங்க 2 நாள் தங்கிட்ட பேருக்கு அப்புறமா கடவுள் வந்து சீஷருக்கு சொல்றாங்க, இந்த லாசரு அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, நாங்கள் போய் அவரை எழுப்புதா வாங்க. அப்ப இந்த சீஷருக்கு புரியல, ஆண்டவரே தூங்கிட்டு இருக்கிறவங்க நீங்க எதுக்கு போய் எழுப்பி போறீங்க? அப்ப கடவுள் சொல்றாங்க, இல்ல லாசர் மரித்து போயாச்சு. No, I'm telling you, Lazarus is dead. Come, let us go and raise him. யாராவது வாசிங்க யோவான் 11:14. இதோ லாசர் மரித்து போனார் என்று வெளிப்படையாய் கிறிஸ்து சொன்னார். Jesus was waiting for Lazarus to die. இதோ தேவன் லாசர் மரித்து போகும்படியாய் காத்து கொண்டிருந்தார். இந்த வசனம் சொல்கிறது, I am glad for your sake that I was not there that you may believe. இதோ நான் இந்த இடத்துல இல்லாததனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்கள் தேவனை விசுவாசிக்கும்படியாய் இந்த காரியம் நான் பயன்படுத்த போகிறேன். I'm going to use this that you will believe the Father and you will believe the Lord. நான் அங்கே இல்லாதது சந்தோஷம். என்ன ஒரு வார்த்தை கடவுள் சொல்றாங்க, ஒரு மனுஷன் துக்கத்துல இருக்கிறாங்க, வழியில இருக்கிறாங்க, குடும்பம் 2 பேரும் சிஸ்டர்ஸ் ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே இவனுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லுவது கடவுள் அதை கேட்டுட்டு அங்கே 2 நாள் தங்குகிறாங்களா? எதுக்காக தங்குறாங்க? அந்த 2 நாள் என்ன ஆக போகுது? லாசரு மரிக்க போறாங்க. Lazarus is going to die in the 2 days. After he is dead, then Jesus calls the disciples and says, come, let us go. வாங்க நாங்க போலாம். எங்க போலாம்? அங்க லாசர் மரித்திருக்கிறார், அவரை அவங்க குடும்பத்தை நாங்க பார்க்கலாம். அப்போ நாங்க தேவன் போன உடனே அந்த மரியாதை மார்த்தாளும் சொல்றாங்க, ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்காதே. verse 21. Can anybody read John chapter 11 verse 21? ஆண்டவரே நீங்க இருந்தீங்கனால் இந்த சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டார். நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க ஆண்டவரே. ஓ லார்ட், யூ கம் a little late. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா அவர் மரித்து போயிருக்க மாட்டார். எதற்கு நீங்க தாமதமாக வந்திருக்கீங்க? ஒரு கேள்வி அவருக்கு இருந்தது. But Jesus is never late for anything. நம்முடைய ஆண்டவர் எதுக்கும் தாமதமாவதில்லை. நம்முடைய ஆண்டவருடைய நேரம் ஒரு நாளும் அது லேட் ஆனதில்லை. In this situation God is waiting that Lazarus will die. இதோ லாசர் மரித்து போகும்படி காத்திருந்து அவர் மரித்த பிறகு கிறிஸ்து அங்கே வருகிறார். வந்துட்டு அப்புறமா அங்கே இருக்கிற ஜனங்களை சந்தித்து கடவுள் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? லாசரை அவர் மறுபடியும் மரித்தோரிலிருந்து எழுத செய்கிறார். அப்பொழுது தேவன் கிறிஸ்து செய்த ஜெபம் யாராவது வாசிங்க. யோவான் 11:42 யாராவது வாசிங்க. ஆண்டவரே நீ என் ஜெபத்தை கேட்பீர் என்று எனக்கு தெரியும் ஆண்டவரே. தொடர்ந்து வாசிங்க. And I know that you have always heard me, but because of the people who are standing by my side, I say that they may believe you sent me. ஆண்டவரே நீ என் ஜெபத்தை கேட்பீர் எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஜனங்கள் உங்களை தெரிந்து கொள்ளும்படியாய் இது நடந்திருக்கிறது. இதோ லாசரே நீ மறுபடியும் எழுந்து வா. Come up, Lazarus, and let them know that God is God. இப்போ ஒரு கேள்வி, கிறிஸ்து மரித்து லாசரை எழுப்பினதுக்கு காரணம் என்ன? Why did Jesus raise the Lazarus who was dead? Of course he was thinking about Mary and Martha. நிச்சயமாக தேவன் மரியாளும் மார்த்தா மேல அவங்களுக்கு ஒரு கரிசனம் இருந்தது. இந்த இறந்து போன லாசர் மேல ஒரு கரிசனம் இருந்தது. ஆனால் தேவன் அந்த மரித்த லாசரை எழுப்பதற்கு முக்கியமான காரணம் அவங்க அல்ல. The
main reason Jesus raised them is not Lazarus, it is not Mary and Martha, it is for the sake of God's glory. தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய மகிமையை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாய், தேவன் யார் என்று தெரிந்து கொள்ளும்படியாய் இந்த காரியம் நடந்தது, இந்த காரியம் நடக்கும்படியாய் நான் இதை அனுமதித்திருக்கிறேன். I love this, that they will know that you are the Lord, ஆண்டவரே நீர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. God was a God who always brought glory to the Father. நம்முடைய தேவன், குமாரனாகிய தேவன் எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்தினாங்க. This poor Lazarus, அவர் மரணத்துல மரித்து கிரேவியார்ல இருக்கிறாங்க. அவங்க செத்து போயிருந்தா அது வேற, அவரை மறுமை எழுப்பின உடனே இவருக்கு பிரச்சனை ஜாஸ்தி. வேதம் சொல்லுகிறது, as he raised from the dead, a lot of people believed in Jesus, and so the Jews wanted to kill Lazarus. இதோ லாசரை இப்போ யூதர்களுக்கு ஒருத்தரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தது. They wanted to kill Jesus. ஆனால் லாசர் உயிர்த்தெழுந்த உடனே இந்த யூதர்கள் இன்னொருத்தர் கூட லிஸ்ட்ல போட்டுக்கிட்டாங்க. இந்த லாசரை கூட விடக்கூடாது, இந்த லாசரை கூட கொலை செய்ய வேண்டும். You should kill this Lazarus because of this Lazarus many are turning to Jesus. இந்த லாசர்னால அநேக பேர் இயேசுவை பின்பற்றி வராங்க, அநேக பேர் தேவன் கிறிஸ்து பின்னாடி போறாங்க. இவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். Maybe Lazarus should be thinking, ஆண்டவரே நான் செத்து போயிருந்தாலும் அங்க இருந்திருப்பேன், உயிரோட வந்துட்டு இவ்வளவு பிரச்சனையை சந்திக்கணுமா? Should I face all these problems after coming alive, Lord? எதுக்கு நீ உயிர் பெற்றி நான் பேசாம செத்து போய் இருந்திருக்கலாமே. என்ன ஜனங்க தேடுறாங்க, என்ன கொலை செய்ய வராங்க, என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிறாங்க. The reason Jesus raised Lazarus from the dead is for the glory of God. தேவனுடைய மகிமைக்காக லாசரை மரித்ததில் எழுந்த தேவன் இன்னும் சில நாட்களில் அவர் கூட மரிக்க போனாங்க. Even Jesus is going to die in few days. அதில் கிறிஸ்து செய்த ஜெபத்தில் one of the most intense prayer Jesus makes is in John chapter 17. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தேவன் செய்த ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் அவர் மரித்து போகிறார் என்று அறிந்து இந்த ஜெபத்தை செய்கிறார். Jesus is making this prayer knowing that he is going to die. அவர் சாக போகிறார், அவருடைய நேரம் வந்தது என்று அறிந்து இந்த ஜெபத்தை கிறிஸ்து செய்கிறார். யாராவது சொல்லுங்க, யோவான் 17:1 யாராவது வாசிங்க. உம்முடைய குமாரன் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. Oh Father, the hour has come for the Son of Man to die. Glorify your Son, that your Son also may glorify you. ஆண்டவரே நான் சாவ போற நேரம் வந்தாச்சு. ஆண்டவரே இன்னும் சில நாட்களிலே நான் சிலுவையில நான் சாவ போறேன். இந்த சிலுவையில நான் சாகும்போது தேவன் உம்முடைய மகிமை குமாரனுக்குள்ளே வெளிப்படையாகுவதாக. Let the glory of God come in the Son Jesus Christ. நான் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும், நீங்கள் என்னை என்னில் மகிமைப்படும்படியாய் இந்த ஒரு நேரம் நடந்தது. The cross is a symbol of the glory of God to come to that place. In that incident, God's glory is evident. இதோ சிலுவையில தேவனுடைய மகிமையை நாம் காண்கிறோம். சிலுவையில குமாரன் பிதாவை மகிமைப்படுத்துகிறாங்க. இதோ இந்த நேரம் வந்தது. இதோ தேவகுமாரன் மரிக்கிறவரையோ அது மூலமாய் ஒரு காரியம் நடக்க போறதில்லை. Unless Jesus dies, certain things of God is not glorified. இந்த சிலுவை மகிமைக்குரிய காரியம். இந்த சிலுவையில தேவனுடைய மகிமை நாங்கள் காணுகிறோம். உலகத்தார் எல்லாம் இந்த சிலுவையை பார்க்கும்போது வேற மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் கிறிஸ்து சொல்றாங்க,
அவரை நான் சாக போற என்னில் நீர் மகிமைப்படும்படியாய் இந்த காரியங்கள் நடக்க போகிறது. These things are going to happen that you will be glorified in me. தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். இன்னொரு சில அதிகாரத்துக்கு முன்பதாக கடவுள் இன்னும் சில காரியத்தை சொல்லி அவர் தேவனுக்காக ஜெபிக்கிறாங்க. யோவான் 12:28 யாராவது வாசிங்க. John chapter 12 verse 28. பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Father, my prayer is your glory, O Lord. Glorify your name. உங்க நாமத்துக்குரிய மகிமை ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை, உம்முடைய நாமத்துக்கு மகிமை ஆகட்டும். இந்த வார்த்தை சொன்ன உடனே the Bible says the Father, when her voice came down from heaven, I have glorified it and I will glorify it. இதோ நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், நான் தொடர்ந்து மகிமைப்படுத்துவேன். என்னுடைய நாமத்தின் மகிமையை நான் படுத்துவேன், சிலுவையில படுத்துவேன். இதோ நீ சாகுவது அதுக்குள்ள என்னுடைய நாமம் மகிமைப்படும். லாசர் மரிக்கும் போது கடவுள் சொல்றாங்க, let him die for my glory. இவர் மரித்து போகும்போது என்னுடைய மகிமை ஆகட்டும். இவர் உயிர் தெழுவது என்னுடைய நாமத்துக்கு மகிமை ஆகட்டும். Even as he is raising back to life, let the glory come to God. எனக்குரிய மகிமை இந்த உயிர் தெழுதல் மூலமா எனக்கு வர வேண்டும். ஜனங்கள் நான் தேவன் என்று தெரிந்து கொள்ளும்படியாய் இது நடக்கும். Let the people know that I am God and this has to happen. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காணுகிறோம். கிறிஸ்து மரிக்கும் போது அது தேவனுடைய மகிமை இருக்கிறது. கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது கூட அவர் தேவனை மகிமைப்படுத்தினார். Jesus Christ had given God the glory as he lived. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கடவுள் கிறிஸ்து கடவுளாக இருந்தாங்க. Jesus was God and he himself is God. அவர் தேவனாய் இருந்து கூட அவருடைய வாழ்க்கையில அவர் தனியாக, அவர் தனிமையில, அவர் பிதாவுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் அவர் செய்ததில்லை. He never did anything apart from the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு மீறி, தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே கிறிஸ்து ஒன்றும் செய்ததில்லை. யாராவது வாசிங்க யோவான் 17:4. John chapter 17 verse 4. ஆண்டவரே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீர் எனக்கு கொடுத்த காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன். I have glorified you on earth. I have finished your work with which you have given me to do. ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறீர், நான் செய்து முடித்தாச்சு. உம்முடைய நாமத்தை இந்த உலகத்தில் நான் மகிமைப்படுத்துகிறேன். I have glorified you, O Father. Your name I have glorified as I lived in this world. கிறிஸ்து இந்த உலகத்தில் இருப்பது ஒரு இன்ச் கூட அவர் பிதாவுடைய சித்தத்திலிருந்து வெளியே போகல. எதுவுமே அவர் பிதாவுடைய சித்தத்துக்கு மீறி செய்யவில்லை. எல்லாம் அவன் தேவனுடைய மகிமைக்காக செய்தார். He did everything for the glory of God. As Jesus was God, he talked about the Father. அவர் தேவனாய் இருந்து கூட பிதாவுடைய காரியத்தை அவர் யோசித்தார். பிதாவுடைய மகிமையை அவர் யோசித்தார். வேதம் சொல்கிறது, குமாரன் பிதாவுடைய மகிமையை கொடுத்தார். பிதாவாகியவர் குமாரனுக்குரிய மகிமை கொடுக்கிறார். பரிசுத்தாவியானவர் கூட அவருக்குரிய மகிமையை அங்கே கொடுக்கிறார். யாராவது வாசிங்க யோவான் 15:14. யோவான் 15:14 சொல்கிறது, He, the Spirit of God, will glorify me, for He will take what is mine and declare it to you. இதோ பரிசுத்தாவியானவர் எனக்குரிய காரியங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லுவார். எனக்குரிய மகிமையை குறித்து உங்களுக்கு சொல்வார். என்னை அவர் மகிமைப்படுத்துவார். தேவனுக்குள்ளே ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் மகிமைப்படுத்துறாங்க. In the God whom we worship, the God of Trinity, one is giving the glory to another.
குமாரனுக்குரிய மகிமை குமாரனுக்கு கிடைக்கிறது. பிதாக்குரிய மகிமை பிதாவுக்கு கிடைக்கிறது. பரிசுத்தாவிக்குரிய மகிமை பரிசுத்தாவிக்கு கிடைக்கிறது. அனைவரும் ஒருவருக்கொருவர் மகிமை பெற்றாங்க. இந்த உலகத்திலே கிறிஸ்து தேவனாய் இருந்து கூட அவர் பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். He had fulfilled his purpose to God the Father. Today's word, the word submission, is a negative word. இன்னைக்கு submission என்ற word ஒப்பு கொடுக்கிற வேர்டே இட்ஸ் a very negative word. நான் என்ன மற்றவங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறது, நான் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிறது, நான் என்ன கணவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது. Oh, I don't believe in this world. Today we live in a free world. இப்போ இருக்கிற உலகத்துல சுதந்திரம் ஜாஸ்தி. ஒருவருக்கு ஒரு ஒப்பு கொடுக்கிறது, அதே என்ன ஒப்பு கொடுக்கிறது. You know, the greatest example of submission in the world is the submission of son to the father. இதோ குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய தேவன் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய தேவன் பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய தேவன் பிதாவுடைய நீதி வெளிப்படும்படியாய் அவருடைய வாழ்க்கையை தியாகமாக ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய தேவன் பிதாவுடைய பரிசுத்தத்தை வெளிப்படும்படியாய் அவர் ஜீவ பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் ஒப்பு கொடுத்தார். Jesus is a model of submission in the world. I went to a recent marriage, Shruti marriage where the pastor was giving a wonderful example of submission. அவங்க சொல்லிட்டாங்க, even if somebody has to win World Cup winnaanaலும் Sachin Tendulkar was a great man when he was in the team of 2011 World Cup. அப்ப சச்சினுக்குரிய பேரை அவருக்கு இருக்கிற அந்த வெயிட்டே ஜாஸ்தி. அவருக்கு அவர் அந்த சீனியர் போஸ்ட் இருக்கும்போது அப்பதான் தோனி கேப்டனா வந்தாங்க. ஆனா சச்சின் டெண்டுல்கர் அவர் ஒரு கிரேட் பிளேயரா இருந்தாலுமே தோனியுடைய கேப்டன்ஷிப்க்கு ஒப்பு கொடுத்தாங்க. He submitted himself to the captainship of Dhoni, and as Dhoni led the team, they won the World Cup. Even for a football team, even for a cricket team, even for anything in this life, submission is necessary. எல்லாத்துக்குமே ஒப்பு கொடுப்பது அவசியம். For all the modern people of the world, submission is God's way of doing things certain times. If Jesus did not submit to the Father, today you and I don't have salvation. ஒருவேளை குமாரனாகிய தேவன் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. குமாரனாகிய தேவன் பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு இல்லை. அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவரே என்னால தாங்க முடியல. Oh Lord, I can't bear this. ஆண்டவரே if it is possible, take this cup away from me. ஆண்டவரே இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் நீர் எடுத்துக் கொள்ளுங்க. Because I feel, oh Lord, I can't take it. But still, ஆனாலும் ஆண்டவரே என் சித்தம் இல்லை, உங்க சித்தம் நிறைவேறட்டும். Not my will, oh Lord, let your will be done. He had his frustration, he had his time of giving up, but finally he said, Lord, not my will. ஆண்டவரே என்னுடைய சித்தம் இல்லை, உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Let your will be done. And then he gets up from the garden and he goes to the cross. அவர் அங்கிருந்து எழுந்து அவர் சிலுவைக்கு நேரா அவர் போறார். தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்ததுனால. And there is something here Jesus is talking about, and he's talking so deep about the fellowship of God and the Father. யாராவது வாசிங்க யோவான் 17:5 வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டான மகிமையே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்துங்க. Lord, the glory which I had with you even before the world was made, glorify me together with yourself. ஆண்டவரே உங்களோடு
சித்தம். இந்த சிலுவையிலே தேவனுக்குரிய ஐக்கியத்தை நாம பார்க்கிறோம். It is the glory of God. ஜெபத்தை நீங்க டைம் இருந்துச்சுன்னா நீங்க வீட்டுல போய் வாசிங்க. This prayer is so deep, you know. God is talking about things of God and not the mere things of this world. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தேவன் பேசவில்லை. அவர் பிதாவுக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் பேசுகிறார். யாராவது வாசிங்க மத்தேயு 4வது அதிகாரம். மத்தேயு 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இங்கே தேவனை ஸ்துதிக்கும்படியாக சாத்தான் வரும்போது தேவனை பார்த்து சொல்றாங்க, இதோ நான் உனக்கு இந்த எல்லா காரியத்தையும் கொடுப்பேன், என்னை நீ ஆராதித்தால். I will give you all the things of this world if you worship me. இங்க நாம என்ன பார்க்கிறோம்? நமக்குரிய தேவைகளையும் நமக்குரிய காரியங்களை சந்திக்க யாரு தேவையில்லை? கடவுள் தேவையில்லை, சாத்தானே போதும். If we need God only to meet our needs, God is not needed. Devil is enough. எங்களுடைய தேவைகளை சந்திக்க, எங்களுடைய காரியங்களை பார்த்துக்கொள்ள, எங்களுடைய சூழ்நிலைகளை நம்மளை நடத்த தேவன் அவசியம் இல்லை, சாத்தானே போதும். The devil is enough to meet our needs. The devil is enough to satisfy what I need. He goes to Jesus and says, oh, if you want all this, I will give you. உனக்கு என்ன இது எல்லாமே நான் உனக்கு கொடுக்கிறேன். Just worship me. You know, here devil can meet your needs. Devil can give you the things which is to live for this world. இந்த உலகத்தில் ஜீவிக்கும்படியாய் தேவன் அவசியம் இல்லை, சாத்தானே நமக்கு கொடுப்பாங்க. But this prayer Jesus is making, it's so deep. He's not talking about things of this world. He talks about the Father, the love of Father, the unity of Father, the fellowship of Father. பிதாவுடைய ஐக்கியத்தையும் பிதாவுடைய அன்பு, பிதா கொடுக்கிற மகிமை குறித்து இங்க பேசி, அவரே எனக்கும் உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் நான் இந்த ஜனங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், இந்த ஜனங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன், இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மகிமையை இந்த ஜனங்கள் தெரிந்து கொள்ளட்டும். Let them know the glory of God. இந்த மகிமை நீர் எனக்கு கொடுத்த மகிமை அவங்களுக்கு தெரிய வேண்டும். நீ என் மேலே வைத்த அன்பு அவங்களுக்கு தெரிய வேண்டும். They should know the love you have towards me. And I pray, Lord, that these things will be there for my disciples. என்னுடைய ஜனங்களுக்கு உம்முடைய மகிமையும் உம்முடைய அன்பு ஆண்டவரே புரிய வேண்டும் அப்பா. And then he says, oh Lord, let you be glorified in the cross. ஆண்டவரே இந்த சிலுவையிலே நீர் மகிமைப்படுவதாக. உம்முடைய ஆண்டவர் எந்த அளவுக்கு பிதாவுடைய சித்தத்தை குறித்து நினைத்து பார்த்தாங்க. How much God thought about the will of the Father. If you know you and I exist today, there can be many reasons we exist, but there is one reason primarily we were created for. நாங்கள் அனைவரும் இங்கே இருப்பதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன? What is the reason we come to existence? யாராவது வாசிங்க ஐசையா 43:7. Isaiah chapter 43 verse 7. என் நாமத்தை வைத்திருக்கிற ஜனங்களை நான் என்னுடைய மகிமைக்கென்று நான் உருவாக்கினேன். Everyone called by my name and they are created for my glory. தேவன் உங்களையும் என்னையும் படைத்தது அவருடைய மகிமைக்காக தான். உங்களையும் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறது அவருடைய மகிமைக்காக தான். லாசரை மரிக்கும்படியாக செய்தது அவருடைய மகிமைக்காக தான். லாசரை மறுபடியும் உயிர்த்திட வைத்தது அவருடைய மகிமைக்காக தான். இன்றைக்கு நீங்களும் நாமும் இன்றைக்கு உயிரோட நாம மூச்சியை சுவாசிக்கிறோம்னா the primary reason we exist is because of the glory of God. ரோமர் 14:6 சொல்கிறது, இதோ நாங்கள் யாரும் நமக்காக ஜீவிப்பதில்லை, நாம்
living for us, we don't die for us, but we live for the glory of God. If we die unto the Lord. யாராவது வாசிங்க ரோமர் 14:6 வசனம். இதோ நான் உயிரோடு இருந்தால் அது எனக்காக இல்லப்பா, நான் மரித்தாலும் அது எனக்காக இல்லை, தேவனுடைய மகிமைக்காக. If I live today, it is for the glory of God. If I die today, it is for the glory of God. 1 கொரிந்தியர் 10:33-31 நாங்கள் சாப்பிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் தண்ணி குடிச்சாலும் பரவாயில்லை, நாங்கள் என்ன செய்தாலும் அது தேவனுடைய மகிமைக்காக. நான் whatever we do, it is for the glory of God. நாங்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்காக தான். நாங்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக தான். நாங்கள் என்ன செய்தாலும் தேவனுடைய ஆராதனைக்காக தான். இது தேவன் எங்களையும் உங்களையும் உருவாக்கின நோக்கம், உங்களையும் என்னையும் தேவன் உயிரோட வைத்திருக்கிற நோக்கம் அவருடைய மகிமைக்காக தான். ஒருவேளை by chance also, if at all there is somebody in this world who could have lived independently, it was Jesus Christ. ஒருவேளை கிறிஸ்து தேவனாக இருந்ததனால அவர் சுதந்திரமாய் இருந்திருக்கலாம். தேவனாக இருந்த கிறிஸ்து கூட அவர் சுதந்திரமாய் இருக்கல. பிதாவுடைய காரியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். He did not live independently, but he submitted to the will of the Father. பிதாவுடைய சித்தத்துக்கு இந்த குமாரன் ஒப்பு கொடுத்து பிதாவுடைய மகிமைக்கென்று இந்த உலகத்தில் ஜீவித்து பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் நாம் என்ன காணுகிறோம்? தேவனுடைய மகிமையை காணுகிறோம். தேவன் எங்களை உருவாக்கினார். தேவன் அவருடைய மகிமைக்காக பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீங்களும் நானும் எம்மாத்திரம். Who are you and me to think of ourselves greater than God or apart from God? We are here for the glory of God. சங்கீதம் 115:1 யாராவது வாசிங்க. சங்கீதம் 115:1. ஆண்டவரே எங்களுக்காக அல்ல, ஆண்டவரே எனக்காக அல்ல, அப்ப என் குடும்பத்துக்காக அல்ல, என் பேருக்காக அல்ல, உம்முடைய நாமத்துக்காகவும் உம்முடைய மகிமைக்காக இது ஆகப்படட்டும். What an honest prayer from the psalmist to say, Lord, not for my name's sake, not for my glory's sake, but for your name, O Lord. ஆண்டவரே நீர் உம்முடைய நாமத்துக்காக இப்படியாக ஆகட்டும், உம்முடைய சித்தத்துக்காக உம்முடைய மகிமைக்காக இப்படியாக ஆகட்டும். Our prayer today is each one of us will think about our life and ask God, what are we doing, O Lord, for your glory? ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் அப்பா? உம்முடைய மகிமைக்காக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாங்கள் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let your name be glorified in my life, O Lord. And know God has an expectation on us. தேவன் அவருடைய பிள்ளைகள் மீதுதான் அவருக்கு அதிகாரமும் அவருக்கு உரிமை அவர் காண்பிப்பார். தேவனை அறியாத ஜனங்கள் மேலே தேவன் சில உரிமைகள் காண்பிப்பதில்லை. He will not show his ownership and authority over those who are belonging to this world, but he will show that ownership on you. உங்கள் மேலே அவர் காண்பிப்பார். எதுக்காக தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதாக. Because you are his children, he will show his ownership on you. In that ownership only he says this word. Once again you can read Isaiah chapter 43:7, Isaiah 43:7. இன்னொரு நீங்கள் வாசிங்க. என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவையும்
அவசியமா? சொல்லுங்க. Should he ask us permission to do something in your life? No. This verse says, whoever is called by my name for my glory, bring them. என்னுடைய நாமத்தை குறித்து, என்னுடைய நாமத்தை தரித்த ஜனங்கள், எனக்காக உருவாக்கப்பட்ட, என்னுடைய மகிமைக்கு உருவாக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வாங்க. You are the only people in the world by which the Lord will be glorified. நீங்கள் உங்கள் மூலமாய், உங்களுடைய வாழ்க்கை மூலமாய், தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் மட்டும்தான் இந்த உலகத்தில் தேவனுக்கு மகிமையை நாங்கள் செலுத்த முடியும். The people who don't know the Lord, the people who follow the devil, they will not bring glory to God. God will not look at them. அவங்களை தேவன் பார்ப்பதில்லை. God will not show his ownership on them. அவங்களை தேவன் அவர் கூப்பிடுவதில்லை. ஆனால் நீங்கள், என் நாமம் தரித்த நீங்கள், எனக்கு என்னை மகிமைக்கின்ற நீங்கள் கொண்டு வாங்க. Bring these people to me, for they are called by my name for my glory. Oh Lazarus, you were dead, but I will raise you for my glory. Oh Andre, maybe Lazarus should have got Andre permission எனக்கு கேட்கலாம். Andre, நான் செத்து போயிருக்கால, நான் செத்துட்டு இருந்தேன், எதற்கு இந்த உயிரோட இருக்க வந்து, எதற்கு இந்த பிரச்சனை, எதற்கு ஜனங்கள் என்னை தேடி வராங்க? God need not ask permission because he says, I will do this for my glory. என்னுடைய நாமத்துக்காக நான் செய்வேன். நீ செத்திருந்தால் நான் உயிரோட இருப்பேன். In sometimes even if you are alive, I will kill you for my name's sake. ஒருவேளை உயிரோட தேவன் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உயிரில் அவருக்கு அதிகாரம் என்று அவர் உயிரை எடுத்து கூட சொல்வார். என்னுடைய மகிமைக்கு என்று நான் அதை செய்தேன். I will do this for my glory. I will take your life. I will give you life for my glory. I will let you go through pain for my glory. என்னுடைய நாமத்தை குறித்தும் வலி, என்னுடைய நாமத்தை குறித்தும் சில காரியங்கள் நீங்கள் சந்திக்கும்படியாய் நான் செய்வேன். And I don't need to ask you permission. I don't know what you're going through in your life. I already shared some time ago. If you can't get answer to your questions in life, there is one answer when you're going through. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சில சூழ்நிலைகள் நடந்ததுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கலன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு பதில் இருக்குது. அது என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமை. You are going through that because of the glory of God. நீங்கள் அதை சந்திப்பதற்கு காரணம் தேவனுடைய மகிமைக்காக. Oh, God can do anything He wants, the way He wants, the one who He wants, and He will do it because He is God. அவர் தேவனாக இருக்கிறனால He will do anything. அவர் ஏதாவது செய்யலாம். அவர் எப்படியாவது இங்கே நடத்துவார். அவருடைய மகிமைக்கென்று அவர் என்ன வேணாலும் செய்யலாம். எதற்காக தெரியுமா? என்னுடைய நாமத்தை தரித்த ஜனங்களாக நீங்கள் இருக்கிறார்கள். You know, there are a lot of reasons people don't want God in their life. நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் அவங்களுக்கு எதுக்கு தெரியுமா? தேவையில்லை. They don't want God who will rule their life. அவங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையை நான் சுதந்திரமா இருந்துக்கலாம், என் வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த கடவுள் எனக்கு என்ன கண்ட்ரோல் எடுத்து என் வாழ்க்கையில் ஏதாவது செய்யறதுக்கு அந்த அப்பேற்பட்ட கடவுள் எனக்கு என்ன வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம். I don't need such God because I want to be free in my life. But the Bible says if you have the name of God in you, He will do things for His glory. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனங்களாய் இருந்தால் நிச்சயமாக He will do something in your life. He can do everything in your life for His glory. அவருடைய நாமத்துக்காக அப்பேற்பட்ட குமாரனே பிதாவுடைய நாமத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நீங்களும் நானும் ஏமாத்திரம். To say, oh God, my life
you leave me alone. என் வாழ்க்கை நீங்க விட்டுருங்க என்று சொல்றதுக்கு நான் எம்மாத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய கடவுளை ஒப்பு கொடுப்பது. When God himself submits to the glory of God. My prayer today is you and I will say, Lord, let your name be glorified in my life. என் வாழ்க்கையில் ஆகவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 15:8 சொல்லுகிறது, But this my Father is glorified that you bear much fruit. நீங்கள் அதிகமாக கனி கொடுக்கும் போது என்னுடைய நாமம் என்னுடைய பிதாவுடைய நாமம் மகிமைப்படுகிறது. You know, this verse is also implying when you don't bear fruit, He is not glorified in your life. நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் கனி கொடுக்காத மரமாக இருக்கும்போது பிதா நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. இதோ நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து கனி கொடுக்காம இருக்கும்போது when we don't bear fruit which is for others. You know, this prayer, John chapter 17, God is talking to the Father. இது தேவன் குமாரன் பிதாவிடத்தில் பேசி சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக என்னை இந்த நேரத்தில் நீங்க வாங்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் இங்கே இருக்கிறேன். இதோ ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக என் வாழ்க்கை நான் கொடுக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு உங்களை நான் தெரியப்படுத்திருக்கிறேன். இந்த ஜனங்களுக்கு நீர் என்னை அன்பு கூறுவது போல நான் இவனை நேசிச்சிருக்கிறேன். It's a triangle. When you have a relationship with God, it has to bear fruit among the people who you live with. நீங்கள் இருக்கிற ஜனங்கள் மத்தியில அதை கனி கொடுக்க வேண்டும். இது எனக்கும் தேவனுக்கு இருக்கிற காரியம் அல்ல. அது மட்டுமல்ல, தேவனோடு நாம் இருக்கும்போது அந்த கனிகள் ஜனங்களுக்கு தான் போய் சேர வேண்டும். கனி யார் சாப்பிடுவாங்க? கடவுள் சாப்பிடுறாங்க. சொல்லுங்க, கடவுளுக்கு கனி தேவையா? அவருக்கு என்ன கனி? What is God in need of your fruit? Oh my God, what can you give fruit to the Lord? நீங்க என்ன தேவனுக்கு கனி கொடுக்குது? But this fruit is for the neighbor. இது மற்றவங்களுக்கு. It is for the next person who is next to you. இது இந்த ஜனங்களுக்கு கனி கொடுப்பது. And then they will see your good work. நீங்கள் செய்த நல்ல காரியங்களை பார்த்து அவர் என்னுடைய பிதாவை மகிமைப்படுத்துவாராக. It's a triangle. என்னது? triangle. 3 பேர் போல இருக்காங்க. ஒன்று நீங்க, இன்னொன்று கடவுள், இன்னொன்று யார் சொல்லுங்க? மற்றவங்க. கனி கொடுக்கல தேவனும் நான் மட்டும் இருந்ததுனால் அந்த triangle full ஆகல. The triangle is not filled without the others. The triangle is incomplete without other people in our life. நம்முடைய வாழ்க்கையில மற்ற ஜனங்கள் இல்லாம நான் கனி கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. I can't bear fruit for myself. எனக்கே நான் கனி கொடுக்க முடியாது. No tree will eat its own fruit. எந்த மரம் அதுக்குரிய கனியை சாப்பிடுறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அது கனி கொடுத்தது மற்றவங்களுக்காக. It is for the others, for God's glory. யாருக்காக? தேவனுக்காக. மத்தேயு 5:16 சொல்கிறது, let people see your light before men and God is glorified. யாராவது நிதானமா வாசிங்க. Let people see your light shine before men. தமிழ்ல யாராவது வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படும்படியாய் உம்முடைய நற்கிரியை யார் காண வேண்டும்? சொல்லுங்க, யார் காண வேண்டும்? இன்னொரு வாசிங்க. யார் காண வேண்டும்? மனுஷர்கள் காண வேண்டும். யார் காண வேண்டும்? Who has to see your good work? The men should see. Who has to see your light? உங்க வெளிச்சம் யாருக்கு? தேவனுக்கு இல்ல, ஜனங்களுக்கு. உங்க வெளிச்சம் கனி யாருக்கு? தேவனுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு. And then God is glorified. இதுல யார் மகிமைப்படுறார்? மகிமைப்படுவதோ அவர். ஆனால் நான் வெளிச்சமாய் இருக்க வேண்டியதோ மற்றவங்க
ஜனங்கள் சேர்ந்துதான் இந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். And I pray that God will use you for His glory. There's one prayer we all should make today. It is this prayer. John chapter 12 verse 28. யோவான் 12:28 சொல்லியிருக்கிற ஜெபத்தை நீங்களும் நானும் அனைவரும் இன்றைக்கு நான் செய்ய வேண்டும். Father, glorify your name. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. அப்பா, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. Oh Lord, please glorify your name in my life, oh Lord. என் வாழ்க்கையில் ஆண்டவரே, நீர் எனக்கு எதற்காக உயிரோட வைத்திருக்கிறீர் என்ற நோக்கத்துக்கு அந்த கேள்விக்கு அர்த்தம் என்னுடைய மகிமைக்காக. It is for my glory. I was sharing in the morning also. You know, there are some football players. They will go to the field. They will play football. அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் என்ன தெரியுமா? கோல் அடிக்கிறதுக்கு ஃபோக்கஸாக இருக்காது, ஸ்டைல் காமிக்கிறது ஃபோக்கஸாக இருக்கும். பாலை வச்சுட்டு ட்ரிபிள் பண்ணுவாங்க, பாலை வச்சுட்டு அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க. என்ன விட்டுட்டாங்க? கோலே விட்டுட்டாங்க. ஃபீல்டில் இறங்கி என்ன பிரயோஜனம்? கீழே கிரவுண்டில் போனது ஸ்டைல் காமிக்கவா, ட்ரிபிள்ஸ் பண்ணவா? எதிர்க்கு கிரவுண்டில் இறங்குறோம், கோல் போஸ்டில் கோல் அடிக்கிறதுக்காக. அந்த மாதிரி சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நாங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சம்டைம்ஸ் நம்ம மறந்துட்டா, சம்டைம்ஸ் அது நாங்கள் தெரியாமல் இருந்தால் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துவாங்க. நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் முக்கியமாக அவருடைய மகிமைக்காக தான். வேற எதுவும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. There is nothing else for us to keep in that place. It is only for the glory of God. ஒருவேளை தேவன் நினைத்தால் அவர் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம். இதோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் வெளிச்சமாக இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய மகிமைக்காக தான். It is only for His glory. As I close now, I want to say, the heart is beating today. In every heart beat, the heart should think about the glory of God. ஒவ்வொரு க்ஷணத்திலும் நம்முடைய இருதயம் பீட் பண்ணுவது யாரை குறித்து நினைக்க வேண்டும்? தேவனுடைய மகிமை குறித்து நினைக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் என்ன ஆகும்? அந்த ஹார்ட் பீட்டை நின்றுடும். ஹார்ட் நின்றுறதுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க, வாழ்க்கையில எனக்குரிய மகிமையை நீ கொடுத்தியா? Did you give the glory which I deserve in your life? God will certainly ask that question. And I pray today, if Jesus was so sincere about bringing glory to the Father, how much more you and I should be. குமாரனை தேவனை பிதாவுடைய சித்தத்துக்கும் பிதாவுடைய மகிமைக்குரிய காரியங்கள் இவ்வளவு ஆழமா சாகிறதுக்கு முன்னே நினைக்கும் போது நீங்களும் நானும் எம்மாத்திரம் எவ்வளவு அவரை குறித்து நாங்கள் நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். Let the name of God be glorified in our life. And as we are living today, the cross is the glory of God. And let us also submit ourselves for the glory of God. சிலுவைக்கு காரணம் தேவனுடைய மகிமை. நீங்கள் நாமும் உயிரோடு இருப்பதற்கு கூட காரணம் தேவனுடைய மகிமை. எனக்கு தெரியாத நீங்களும் நாமும் தனிப்பட்ட விதத்தில் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும்? ஆனால் கடவுள் உங்களை நடத்துவார். The Lord will lead us to bring glory to Him. உங்களை கூடி ஜெபநிலையிலே இருப்போம். கிறிஸ்து ஜெபித்த அநேக ஜெபங்களில் ஒரு ஆழமான ஜெபம், கர்த்தாவே, நீர்
என்னில் மகிமைப்படுவதாக. Lord, let you be glorified in me, O Lord. We don't know how long we will live in this world, but the days we live in this world, the breath we breathe, the heartbeat which pumps, the air we breathe off, the earth we walk on, the sun's rays we receive, everything is the Lord's. நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்களில் நாங்கள் சுவாசிக்கிற மூச்சு, நாங்கள் நடக்கிற நிலம், நமக்கு கிடைக்கிற சூரிய வெளிச்சம், நமக்கு கிடைக்கிற சாப்பாடு, நமக்கு கிடைக்கிற நேரம், எல்லாவற்றுக்கும் நிஜமான அவர்தான். அவரை நாம மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்க வேண்டும். Every day of our life we need to live to bring the glory to Jesus Christ, the Lord, the Savior. அன்றே ஒவ்வொரு நாளும் நீர் மகிமைப்படுவதாக. Jesus made a promise. See, I'm going, நான் போறேன், but the Spirit of God will come. The பரிசுத்தாவியானவர் வருவார். அவர் உங்களை எல்லா சத்தியத்திலும் வழிநடத்துவார். இதோ அந்த சத்தியம் வேத வசனமாக இருக்கிறது. He will guide you to all truth, and the truth is the word of God. He will tell you what to do. He will reveal to you the great glory of the Father. பிதாவுடைய காரியங்கள், பிதாவுடைய சித்தங்கள், பிதாவுடைய தீர்மானங்களை உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துவார். இதோ அவர் உங்களை எல்லா சத்தியத்திலும் நடத்துவார். உங்களை அவர் தேவன், அவர் நடத்துவார் என்று நீ சொல்லுகிறீர். அந்த பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீங்க. Oh Lord, you dwell as the Spirit of God, and I pray, Lord, that every beat of our heart, every day of our life, we will be mindful that we live for your glory. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பது ஏதோ நாங்கள் ஜீவிப்பதற்காக அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பது சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருக்கிறது சாப்பிட்டு இருப்பதுக்கு அல்ல. நாங்கள் உயிரோடு இருக்கிறது நமக்காக அல்ல. நாங்கள் உயிரோடு இருக்கிறது முதலாவது உங்களுக்காக. ஆண்டவரே, நான் எப்படி உங்களை கனப்படுத்த வேண்டும், எப்படி உங்களுக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீர் எனக்கு தெரியப்படுத்துங்க. Help me, O Lord, to acknowledge how I can bring glory to you, O Lord, and help me. Irrespective of who you are, every one of us here have a responsibility to bring glory to God. It's not the pastor. It is not only those who are in ministry. இதோ ஊழியக்காரர் மட்டுமல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாரும் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அப்பா என்னை நீங்களுடைய மகிமைக்காக பயன்படுத்துங்க என்று சொல்லிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கலாம். As I sing this song, let it be your prayer. இந்த பாடலை எங்கள் ஜெபமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை அப்பா உன்னுடைய கரத்தில்
அவருடைய மகிமைக்காக. It is possible we can live our life but still not live, but just exist because we are alive. நாம் உயிரோடு இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்காக ஜீவிப்பதில்லை, உயிரோடு இருக்கிறோம், அவ்வளவுதான். We are just living because we exist. He didn't keep you alive to exist, but to live for His glory. அவருடைய உயிரோடு வைக்கிறதுக்கு காரணம் உயிரோடு இருப்பதற்கல்ல, அவருடைய மகிமைக்காக தான். Oh church, if you don't live for His glory, who will live? Oh, if you are the child of God, தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனங்களாக நீங்கள் எப்படி நாமத்துக்காக நீங்கள் ஜீவிக்கலைன்னா வேற யாரும் ஜீவிப்பாங்க? Who else will know the things of God? Who else will understand the glory of God except you? And you can make a commitment to the Lord today. I will live for your glory until my last breath. அன்றைய கடைசியில் உம்முடைய நாமத்துக்காக உம்முடைய மகிமைக்காக நான் இருப்பேன் என்று நாம் தீர்மானம் செய்வது. You will see that your life has a great purpose beyond existence. நீங்கள் இருப்பது உயிரோடு இருக்கிறதுக்கு இன்னும் அதிகமான இன்னும் மேன்மையான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் தெரிந்திருப்பது whatever comes our way, whoever comes our way, we will rise and say, I live for the glory of God. நான் தேவனுடைய நாமத்துக்காக தேவனுடைய நாமத்தை தரித்த ஜனங்களாக நான் இதை சிந்திப்பேன், இதை நான் மீட்கொள்வேன், இதை நான் நம்மை மகிமைப்படுத்துவேன். அந்த ஒரு தைரியத்தை, அந்த ஒரு இருதயத்தை தேவன் எங்களுக்கு கொடுப்பா. Oh church, get up and say, I live for your glory. அன்றைய உம்முடைய நாமத்துக்காக நான் இருக்கிறேன் என்று நீங்கள் தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. Whatever you are going through, submit it for God's glory. Heavenly Father, who are we, Lord, that you will be glorified in us and through us. நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களால் நீர் மகிமைப்பட நான் ஏமாத்திரம். நாங்களோ பாவிகள்,